அதை அணைந்து கொள்ளாமல் ஊற்றி எரிய விடுவது நம்முடைய பொறுப்பு. என் மேல தேவன் கொடுத்திருக்கிறது எப்படிப்பட்ட காரியம் என்பதை முதலாவது நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் அதுக்கு கனம் கொடுப்பேன். தேவன் என் மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, தேவன் என்னை தொடும் பொழுது அது எப்படிப்பட்ட காரியத்தை எனக்குள்ள நடப்பிக்கிறது என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம் 7 பேர்ல 5 பேர் காணாமல் போயிட்டாங்க, 2 பேர் தேவனுக்கு பிரயோஜனப்பட்டாங்க. ஆக அங்கே மோசேவுடாக யோசுவா ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போல இங்கே அப்போஸ்தலர்களாக இந்த 7 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் அழைத்து தீர்க்க தரிசனமாய் கைகளை வைக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? அந்த மனுஷன் மேல் இருக்கிற ஆவி நமக்குள்ளே வாசம், அது நம்முடைய ஆவி செல்வத்திலே அல்ல. நீ சில பேர் உணரலாம், சில பேர் உணராமல் இருக்கலாம், விழாமல் இருக்கலாம். ஆவியிலே அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் வந்து அது ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்காக ஒரு நாளும் வரை நாம் இழந்து விடக்கூடாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. அது நமக்கு மிக முக்கியம். இப்பொழுது நாம் கவனித்து பார்ப்போம், தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதன் எப்படி அதை இழந்து போனார். நமக்கு தெரியும், வேதத்தில் அநேக அபிஷேகத்தை இழந்து நாயை போல மறைத்தார்கள். பரிசுத்தவானை மதிக்க வேண்டியவர்கள் நாயை போல கடைசியில் அவருடைய வாழ்க்கை மோசமாய் முடிந்தது. இங்கே நாம் பார்க்க போகிறோம், நம்முடைய சவுல் ராஜா தேவன் எப்படி அழைத்தார், அவர் எப்படி செயல்பட்டார். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 11 எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து கேட்போம். அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கின்ற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்றான் என்று கர்த்தர் சொன்னார். இப்பொழுது தேவன் யாரை அபிஷேகிக்க போறார்? சவுல் என்கிற ராஜாவை இப்பொழுது தேவன் அபிஷேகிக்க போறார். இவர் எங்க இப்ப எஸ்கேப் ஆயிட்டார், ஒளிச்சிட்டான், தளவாடங்கள் அண்டையில போய் பூந்துட்டான். இப்போ இவருக்கு தெரியுது என்ன, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிவிட்டான், உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக, முதலாவது ராஜாவாக நாங்கள் அபிஷேகம் பண்ண போற தேவனுமே தெரிந்து கொண்டார். இவன் என்ன செய்தான்? ஓடி போய் ஒளிச்சிட்டான். இவருக்கு விருப்பமே இல்லை. அப்படிப்பட்டவனை தேவன் அபிஷேகித்தார். அதை எதிர்பார்க்காதவனையும் அதுக்கு தகுதியற்றவனையும் ஏனோ தானோன்னு போகிறவனையும் தேவன் அபிஷேகிப்பார். ஆனால் அவர் அபிஷேகித்த பின்பதாக நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். சவுல் ஒழித்திருந்தான், சவுல் அதை விரும்பவில்லை. எனக்கு வேண்டாம், ஓடி ஒழித்து இஸ்ரவேல் எல்லாரும் கூடிட்டார்கள். இப்பொழுது யாரு கதாநாயகன்? சவுல் தான் கதாநாயகன். இவரை தான் இப்ப இஸ்ரவேல் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறார்கள். எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் ராஜாவை காண. ராஜாவை காண எங்க போயிட்டார்? தளவாட கண்டையில போய் ஒழித்துக் கொண்டார். தேவன் அவனை அழைத்து அவர் சொன்னார், ஒழித்திருக்கிறான், கூட்டிக் கொண்டு வா. அழைத்து வந்து அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவனிடத்திலே மேலான பொறுப்பை எதிர்பார்த்தார். அபிஷேகம் பண்ணிவிட்டார், ஆனால் அவனிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்? நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். இவ்வளவு நாளும் நீ எப்படியோ தெரிந்திருக்கலாம், இவ்வளவு நாள் நீ எப்படியோ போயிருக்கலாம் சவுல், இவ்வளவு நாள் எப்படியோ தெரிந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் சின்ன காரியத்தில் நோக்கம் தான். சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்கள் அவனை தேவன் தள்ளிவிட, 2 சம்பவங்கள் 2மே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வைத்து ஆராய்ந்து பாவம் என்று சொன்னால் பாவம் என்று சொல்றதுக்கு இல்ல. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் செய்கிற பாவத்தோடு ஒப்பிடும் பொழுது சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்களும் பாவம் என்று சொல்றதுக்கு இல்ல, சின்ன காரியம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நான் சொல்றதை நீ செய்ய வேண்டும். அதான் அந்த அபிஷேகத்தோடு நம்மோடு செய்கிறது. அநேகருக்கு தெரிவதில்லை. என்னத்தை தான் கொடுத்திருக்கிறார், ஏன் தான் கொடுத்திருக்கிறார் தெரியவில்லை. என்னத்தை கொடுத்திருக்கிறார், ஏன் கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தை தேவன் கொடுத்தாலே நாம் அந்த அபிஷேகத்தை வாங்கி படி கிளீன் பண்றதுக்கு இல்லை. அபிஷேகத்தை வாங்கி தலைமையில் வச்சுட்டு படி கிளீன் பண்ணி கொள்றதுக்கு இல்லப்பா தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறது. இல்லை போய் வீட்டை கிளீன் பண்ணி கொண்டு பாத்திரங்களை கொடுக்கிறதுக்கு இல்ல. அபிஷேகம் தேவன் கொடுக்கிறது நோக்கத்தோடு. எனக்கு அபிஷேகம் பண்ணி நான் கேட்கிறேனா? ஒன்று ஆண்டவர் சொன்னார், என் நாமத்துக்கு சாட்சியா நீங்க பூமி முழுவதிலும் வாழுவீங்க. அப்போஸ்தலர் சொன்னார். ஒன்று. இரண்டாவது, எனக்கு நீங்க ஊழியம் செய்ய வேண்டும். அவர் போகும் பொழுது அவருடைய கடைசி ஆசை சொல்லுவாங்க, கடைசி ஆசை
ஒரு ஆள் மறிக்கும் பொழுது அவரிடத்துல கடைசி ஆசை வைப்பாங்க. அப்பா சொல்லிட்டு மறிச்சிட்டா பிள்ளை அந்த ஆசை என்ன செய்ய வேணும், நிறைவேற்றியே தீர வேண்டும் என்றால் அது ஒரு நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய ஒரு ஒழுக்க முறையாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் பரத்துக்கு ஏறுபொழுது சீசனுக்கு மத்த 28 கொடுத்த கட்டளை என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் சகலரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்க, ஊழியம் செய்யுங்க. முதலாவது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், இரண்டாவது ஊழியம் செய்வீர்கள். மத்தேயு 25 போன வாரத்திலே தியானித்தோம். தயவு செய்து வீட்டை போய் படித்துக் கொள்ளுங்க. மத்தேயு 25 முழுக்க வாசிங்க. ஏன் அதை சொல்லுகிறேன்? தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரலோகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்து பரலோக ராஜ்யத்துக்கு நுழையும்படியான நம்பிக்கையோடு அந்த கூட்டத்தோடு சபையோடு சேர்ந்து போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரலோகத்துக்குள்ளே போகாமல் கதவு அடைக்கப்பட்டு கைவிடப்பட்டு நரகத்துக்குள்ளே தள்ளப்பட 3 காரணத்தை 25ஆம் அதிகாரத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 25 3 காரணம். இந்த 3 காரியத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 காரியமும் ரட்சிக்கப்பட்டு சபைகளாக இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே நடக்க கூடாது என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 25 தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தயவு செய்து நீங்க விட்ட போய் மத்தேயு 25 முதல்ல இருந்து முடிவு வரைக்கும் ஒருக்கா விளங்காட்டி 2 தடவை படிங்க, 2 தடவை விளங்காட்டி 3 தடவை படிங்க. தேவன் விளங்கப்படுத்துவார். 3 காரியங்களை கொடுத்திருக்கிறார். 3 சபைகளுக்குள்ள உள்ள காரியம். 3 காரியம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆக தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது தேவன் நம்மில் பெரிய எதிர்பார்ப்பு வைக்கிறார். இப்பொழுது ஒளித்துக் கொண்டிருந்தவனை அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவை அமர பண்ணினார். முதலாவது ராஜா என்ன நடக்கிறது? முதலாவது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஒன்று தேவன் துக்கப்பட்டார், சாமுவேலோடு பேசினார். இரண்டாவது சார்ஜ், இரண்டாவதுலையும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான். சின்ன காரியம் தான், தேவன் அவனை தள்ளிவிட்டார். தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணிட்டார். நூல் காரியத்திலையும் நம்மளுக்கு சின்ன காரியத்தில் சின்ன காரியம் ஒரே தானே எதிர்பார்க்கிறப்பா. சின்ன காரியம் தானே. என்ன சொல்றார் பவுல்? நான் நீ சொன்ன மாதிரியே போனேன், அமெரிக்க இடத்துல போனேன், யுத்தம் பண்ணினேன், எல்லாத்தையும் முடிவு செய்தார். என்னதான் நான் தப்பு பண்ணினேன்? அவர் என்ன செய்யறார்? வெற்றி கொண்டாடுகிறார். வெற்றி கொண்டாடி தனக்கு ஒரு ஜேஸ்தம்பம் கட்டி ஊரூரா போய் தன்னுடைய வெற்றியை அவர் நிலைநாட்டி கொண்டிருந்தார். என்று சொன்னார். துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய துக்கத்தை சாமுவேல் கண்ட பொழுது அவன் இரவு முழுவதும் தேவனை நோக்கி கூப்பிட்டார். என்ன நடக்கிறது? ஒன்றுதான் தவறு பண்ணினான். என்ன? யுத்தத்துக்கு போனவன் அங்கே உள்ள பிரதானமான முதல் தரமான ஆடு மாடுகளை பிடித்துக் கொண்டு வந்தான். அது என்னத்துக்கா? கர்த்தருக்கு பலியிட. இதை போய் யாராவது பாவம்னு சொல்லுவாங்க. தேவன் சொன்னா நீ ஒன்று கொண்டு கூடாது. ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன காரியம். இரண்டாவது தேவன் முதலாவது பலியிடும்படியாக சாமுவேல் சொன்னார் 7 நாள் காத்திருந்தார், 7ஆம் நாள் வருவன். வந்ததுக்கு பிறகு நாம் தேவனுக்கு பலியிடலாம். 7 நாள் காத்துக் கொண்டே இருந்தார். பெலிஸ்தர் நெருங்கினார்கள். 7ஆவது நாள் மாலை ஆகிறது. இவருக்கு இப்பொழுது பயம். ஜனங்கள் எல்லாம் சிதறி ஓடுகிறார்கள். சவுல் ராஜாவிடத்தில் போய் வேதனைப்படுத்துகிறார்கள், கஷ்டம் கொடுக்கிறார்கள். என்ன இன்னும் செய்யவில்லையா? பெலிஸ்தர் நம்மை சூழ்ந்து கொண்டார்கள், நம்மை அடிக்க போறார்கள் என்று சொன்ன உடனே இவர் நினைச்சார், சாமுவேல் தீர்க்கதரிசி என்னத்துக்கு அவரோட என் மேல் அபிஷேகம் இல்லையா? கவனம். அபிஷேகத்தோடு இருக்கிறார்கள். ஒரு நாள் எதிர்த்து நிற்காதீங்க. மோசேக்கு விரோதமான போராட்டத்தோடு ஒரு நாள் நிற்காதீங்க. பாதாளம் விழுந்து கொண்டு போய் அபிஷேகம் வந்துட்டாங்க. எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படி, சின்ன காரியத்திலும் கீழ்ப்படி. நான் கொடுத்ததுக்கு இவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன காரியம். 7ஆவது நாள் இவன் பலியிட்டு தீர்ந்த பொழுது சாமுவேல் வருகிறான். கடைசி மாலை வாய்ப்பு வார, கடைசி நேரத்தில் வார. ஏன் என்ன நடந்தது? சாமுவேல் ஒளிச்சிருந்து பார்த்து கொண்டிருந்தான். ஏன் இவன் கீழ்ப்படுகிறான்? இதெல்லாம் தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய ஏற்பாடு. மிகவும் கவனம். அடிக்கடி சகோதரர் மோசதான் எலியா இல்லையா? மோசை இடத்துக்கு யோசுவா வர முடியாது, எலியா இடத்துக்கு எலிசா வர முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் மர்ரூவ மலையிலே யாக்கோபு யோவான் பேதுருவோடு போகும் பொழுது அங்கே அவர் யோசுவாவை கூப்பிடல. யாரை கூப்பிட்டார்? மோசேயை தான் கூப்பிட்டார். எலிசாவை கூப்பிடல. எலியாவிடத்தில் இந்த ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்ட எலிசாவை தேவன் கூப்பிடாமல் எலியாவை தான் கூப்பிட்டார். தேவன் மோசேதான், எலியா தான், யோசுவா தான், எலிசா எலிசா. தேவன் அழைத்த அழைப்பு மாறார். அவர் அவனுக்கு கொடுக்கிற கனம் தான். அதனால மோசேக்கு விரோதமா யோசுவா நிற்கிறார். என்ன அபிஷேகம் பண்ணிட்டா? நீ நான் ஆராதனை பண்ணுவேன்.
கவனம் எச்சரிப்பாக சொல்லுங்க. அபிஷேகம் வந்துட்டா இன்னும் வாயை முடிக்கும். கதைக்காக ஏன் போயிடும் அல்லது புகழ்ந்து வாயை முடிக்கும். சண்டை பண்ணாது, அமைதியாயிரு, பரிசுத்தமாயிரு, தாழ்மையாயிரு, அதிகமாய் கீழ்ப்படி இருந்தால் நம் மேல அவருடைய ஆவியானவர் இருக்கிறார், நம் மேல அவருடைய வல்லமை இருக்குது. அதனால என்னைதான் அபிஷேகம் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் செய்தா இல்லை, அதனை நீங்க மட்டும் தான் செய்யணுமா? நானும் என்னையும் செய்ய விடுங்க. இன்னைக்கு சபையில கூட பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? உண்டல்லவா? அறியாம அல்லது தேவனுடைய வார்த்தை விளங்கிக் கொள்ளவில்லை. தேவனுடைய வார்த்தையோடு இந்த இடத்தை விட்டு நாங்க போலாம். நாங்க சீக்கிரத்துல போவோம், கர்த்தர் கொண்டு போவா. நாங்க போனால் இந்த இடத்துல யார் பொறுப்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிக்க ஆகும். அதான் நீங்க தேவனை கீழ்ப்படிய வேண்டாம். வேதம் சொல்லுது விசேஷமான திருவசனத்தை போதிக்கிற முற்பர்களுக்கு நீங்கள் ரெட்டிப்பான கடன் இருக்கு. ரெட்டிப்பான கடன் தெரியுமா? ரெட்டிப்பான கடன் வேண்டாம். ராஜா வந்து எப்படி கனப்படுத்துவீங்க? ஆண்டு சொல்ற ரெட்டிப்பான கனத்தை கொடு. யாருக்கு கூப்பிடுறீங்க? நம்ம யாரும் அப்படி செய்யறதுல தானே டேய் கூப்பிடுறேன். டேய் டேய் நீங்க அப்படி கூப்பிட்டா நான் கவலைப்படவே மாட்டேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மனுஷனால் வருகிற மகிமையை எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நீங்க என்னதான் கதைச்சாலும் நான் ஒரு தட்டையும் ஒரு நாள் கூட என்ன பற்றி என்ன கதைச்சீங்க, நான் யார் தெரியுமான்னு கேட்டதே இல்லை. நீங்க அப்படி கதைச்சாலும் கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்கள் மேல் அதற்குரிய தண்டனையை கொடுக்க இவர்களை காத்துக் கொள்ளுங்கள் தான் நாங்க கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களை கண்டாலும் உங்கள் மேல தோள கையை போட்டு எப்படி சும்மா இருக்கிறீங்களான்னு கேட்கிற பக்குவத்தை ஆவியானவர் தந்திருக்கிறார். ஆனாலும் நீங்கள் உங்கள் மூப்பனை கனப்படுத்தாமல் போனால் அதன் விளைவு உங்களுக்கு தான், எனக்கு அல்ல, உங்களுக்கு தான். நல்ல விளைவு கொடுங்க. ஏதும் சொல்லுகிறது விசேஷமாக உங்களை நடத்துகிற மூப்பனை நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அதிலும் அவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற மூப்பர்களுக்கு ரெட்டிப்பான கனத்தை நீங்க கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் நீங்க அதை யாரை கனப்படுத்துறீங்க? அவரை. அதான் உண்மையான கனம். அதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற, நமக்கு முன்பு கொடுக்கிற மூப்பர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு நாம் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த இடத்தை விட்டு போனாலும் நீங்க யார் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கழுதை வச்சாலும் சரி கீழ்ப்படியத்தான் கழுதை பேசும். அடுத்த தீர்க்கதரிசியோட பேசிட்டா இல்லையா? அதே போல கழுதை உங்களோட பேச நீங்க கீழ்ப்படி